இன்றைய தினம் போரதை பற்றி பிரதேச சபையினூடாக முனைத்தீவு வட்டாரத்துக்கு தளப்பத்து வீதி சுமார் 4.9 மில்லியன் ரூபாய் செலவில் கான்கிரீட் வீதியாக மாற்றப்படுகிறது. இது சுமார் 204 மீட்டருக்கு ஆன தூரம் காணப்படுகிறது. இது முழுமையாக 4.9 மில்லியன் ரூபாய்க்குள்ள முழுமையாக இந்த வீதி கான்கிரீட் வீதியாக மாற்றப்படும். அந்த வகையிலே போரதீவு பற்றி பிரதேச சபை ஊடாக எங்களுக்குரிய 10 வட்டாரத்துக்குமான பிஎஸ்டிஜி வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முனைத்தீவு வட்டாரத்துக்கு இந்த 4.9 மில்லியன் ரூபாய் செலவிலான இந்த கான்கிரீட் வீதியானது கிட்டத்தட்ட 390 மீட்டர் வீதியில் 204 மீட்டர் நிறைவு பெற இருக்கின்றது. இனி வரும் காலங்களில் எங்களுடைய போரதை பற்றி பிரதேச சபை ஊடாகவோ இல்லை ஏனைய பிஎஸ்டிஜி வேலை திட்டங்கள் ஊடாகவோ இந்த வீதியை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு சில கட்சியின் அமைப்பாளர்கள் இந்த போரதை பற்றி பிரதேச சபை ஊடாக நடைபெறுகின்ற வேலை திட்டங்களுக்கு தாங்களும் ஒரு பங்குதாரராக வர வேண்டும் என்று எத்தனிக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய அமைப்பாளர்களின் கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தோமானால் கல்லடியிலே இருக்கிற பற்றி கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். கல்லடியாக்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லுவாங்க அவள் அப்படியான ஆளுண்டு. அவள் இப்போ இங்கே வந்து போரதை பற்றில தானும் அந்த வேலை திட்டங்களில் பங்கெடுக்கணும் என்று முனைகிறாவோ. அவட்ட நான் ஒன்று சொல்கிறேன், அவள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்து எங்களோட மக்களுக்கான சேவையில் தொடர்றதுக்கு நாங்கள் அதுக்கு இடமளிப்போம். மக்களால் தெரிவு செய்யப்படாமல் வெறும் அமைப்பாளராக வந்து கொண்டு இங்கே போரதை பற்றி பிரதேச சபையிலே நடைபெறும் வேலை திட்டங்களுக்கு தான் மூக்க நுழைக்க இனிவரும் காலங்களையும் அப்படி நினைக்க வேண்டாம் என நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், போரதை பற்றி பிரதேச சபை ஊடாக பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் எங்களுடைய போரதை பற்றி பிரதேச சபைக்குரிய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பல வழிகளை நான் தவிசாளர் என்ற ரீதியிலே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய சபையினுடைய வருமானத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது பல வேலை திட்டங்களை எங்கள் சபையின் ஊடாகவும் செய்யலாம் என்றதை கூறி, இந்த ஆளுங்கட்சியிலே இருக்கிற அமைப்பாளர்கள் முடியும் என்றால் உங்களுடைய கட்சியினுடைய அமைச்சர்மாரை சந்தித்து அமைச்சர் மூலமாக எங்களுடைய போரதை பற்றி பிரதேச சபைக்கு நிதிகளை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களோட நின்று இந்த வேலை திட்டங்களை செய்ததாக நீங்களும் வந்து உங்களுடைய செயற்பாடுகளை மக்களுக்கு காட்டலாம். அனைவருக்கும் வணக்கம். போரதை பற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்கள் மேற்கொண்ட துரித முயற்சியின் பலனாக முனைத்தீவு கிராம சபை பிரிவுக்கு உட்பட்ட முனைத்தீவு கிராம வளர்ச்சி சங்கத்தின் மேற்பார்வையின் கீழ் முனைத்தீவு தளப்பத்து வீதி இன்றைய தினம் புனரமைப்புக்காக, அதாவது கான்கிரீட் வீதியாக மாற்றப்படுவதற்கான வேலைகள் உத்தியோகபூர்வமாக போரதை பற்றி பிரதேச தவிசாளர் கௌரவ வி மதிமேனன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வேலை திட்டத்தை உரியவாறு ஆரம்பித்து தந்தமைக்காக கௌரவ தவிசாளர் மதிமேனன் அவர்களுக்கும் போரதை பற்றி பிரதேச சபையினருக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறுவதோடு, எங்களுடைய கிராமத்தை பொறுத்தவரையிலே மிக நீண்ட காலமாக அபிவிருத்தியிலே பின்தங்கி இருக்கின்ற ஒரு கிராமம். அந்த அடிப்படையிலே கிராமத்தினுடைய பொது அமைப்புகள் எடுக்கின்ற முயற்சியின் பலனாக ஒவ்வொரு வீதிகளாக கான்கிரீட் வீதிகளாக மாற்றப்படுகின்றது. கடந்த நல்லாட்சி காலத்திலே முனைத்தீவு மணல் வீதி, முனைத்தீவு முதலாங்குறுக்கு வீதி, முனைத்தீவு மைதானம் என்பன எங்களுடைய முயற்சியின் பலனாக புனரமைக்கப்பட்டதோடு அந்த வகையில் ஆயுர்வேத வீதி, வைத்தியசாலை வீதியும் கூட முழுமையாக புனரமைக்கப்பட்டிருந்தது. ஆயுர்வேத வைத்தியசாலையும் புனரமைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் எங்களுடைய முயற்சியால் வருகின்ற வேலைகளுக்கு யாரோ குழந்தை பெற யாரோ பெயர் வைத்தது போல் சிலர் நபர்கள் பெயரெடுக்க முனைவதென்பது ஒரு பிழையான விடயமும் கூட நகைப்புக்குரிய விடயமாகவே நாங்கள் கருதுகின்றோம். 2024ஆம் ஆண்டு பிஎஸ்டிஜி வேலை திட்டத்திலே வழங்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தை பிறர் உரிமை கோர முடியாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் அபிவிருத்தியை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள், இன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கின்ற இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான ஆட்சியினுடைய நபராக கருதப்படுகின்ற அம்மணி வனிதா அவர்கள் கூட இதில் தலையீட்டை செய்ததாக நாங்கள் அறிகின்றோம். அந்த அம்மணிக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம், உங்களால் முடியுமான அபிவிருத்தி எங்கள் கிராமத்துக்கு கொண்டு வாருங்கள். எங்கள் கிராமத்திலே பல அபிவிருத்தி திட்டங்கள் தேவைப்படுகின்றது. உங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேச சபை உறுப்பினராக இந்த பிரதேசத்திலே இருக்கின்றார். ஆகவே அவர் ஊடாக உங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து நீங்கள் பெருமை தேடிக்கொள்ளுங்கள். மாறாக நேரடியாக வருகின்ற எந்த அபிவிருத்தி திட்டங்களும் உங்களுடைய பெயரை செலுத்தி கொண்டு நீங்கள்
போட்டோ ஃப்ரேம் வைப்பதற்கு இடம் அளிக்காமல் இந்த வேலை திட்டத்தை செய்யுங்கள். இந்த கிராம மக்களாக நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்வது, அதிகமான வீதிகள் எங்களுடைய இந்த கிராமத்திலே புனரமைப்பு செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. 2 கிராம அலுவலர் பிரிவுகள் இந்த கிராமத்துக்கு தேவைப்பாடாக இருக்கின்றது. இப்படியாக பல தேவைகள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற போது நீங்கள் வந்து உங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் இந்த கிராமத்தினுடைய அமைப்புகளை ஒன்றிணைத்து இவைகளை சரியாக செய்து தர முயல வேண்டும். மாறாக செய்கின்ற வேலைகளை குழப்புகின்ற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதீர்கள். நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியினுடைய செயற்றிட்டங்களிலே உங்களுடைய தலையீடை செலுத்துவது என்பது ஒரு மோசமான செயற்பாடு. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றுக்கு எதிரானவர்களாக ஆட்சிக்கு வந்த நீங்கள் அவ்வாறான விடயங்களிலே நீங்கள் மூக்கை நுழைப்பது நீங்கள் சொல்லி வந்த தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக இருக்கின்றது என்பதனை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இங்கே பலரும் அவ்வாறாக செயற்படுகின்றார்கள். இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர், இந்த வட்டாரத்தின் உறுப்பினர் தம்பி சஞ்சீவன் அவர்கள் வருகை தந்திருந்தார். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே இந்த நிகழ்வுக்கு வரை இந்த ஏனைய சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று எதிர்காலத்திலும் 2023ஆம் ஆண்டு பிரதேச சபை பாதீட்டின் மூலம் நிறைவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முனைத்தீவு காளிகோயில் வீதியினுடைய 10 லட்ச ரூபாய் வேலை திட்டத்தையும் நீங்கள் விரைவாக முடித்து தந்து எங்களுடைய வட்டாரத்தில் இணைப்பு வீதியாக இருக்கின்ற முனைத்தீவு பட்டாபுரத்தை இணைக்கின்ற அந்த இணைப்பு வீதியை நிறைவு தர வேண்டும் என்று தவிசாளர் மேனன் அவர்களுக்கு அன்பான கோரிக்கை வைப்பதோடு, ஏற்கனவே வந்த அந்த 10 லட்சத்தை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி அந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு தராமல் செய்திருந்தால் இன்று அவர் கூட வீட்டிலே ஓய்வில் இருக்கின்றார். அவர் செய்த வேலை திட்டமும் கூட எந்த பிரயோசனம் மற்றும் ஓய்வில் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு பிரதேச சபை மிகுந்த வினைத்திறனோடு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒன்று இப்போது செயற்படுகின்ற எங்களுடைய தம்பி கௌரவ தவிசாளர் மேனன் அவர்களுடைய உத்வேகத்தோடு இந்த பிரதேசத்தினுடைய முதன்மையான, இந்த மாவட்டத்தின் முதன்மையான சபையாக அந்த சபை விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி.